Hi. Hi. So இன்னைக்கு தான் finals and finale of Big Boss season 8. So GKS ஆர்மிக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் நமக்குள்ள இருக்கு season 8க்கான லாஸ்ட் இது. So இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப awaited மொமெண்டா, ஏன்னா ஃபைனல்ஸ் வந்து ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பர்சன் வந்து ஃபினாலேல இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை பாக்குறதுக்கான மூடோ இல்ல அதை பாக்குறதுக்கான ஒரு இதுவோ இருக்காது. பட் இன்னைக்கு வந்து எந்த ஒரு எலிமினேட்டட் கண்டஸ்டன்ட்டுக்கும் கிடைக்காத ஒரு மரியாதை வந்து ஜாக்லினுக்கு கிடைக்க போகுது. பிகாஸ் அவங்களோட ஏவி வந்து ஃபினாலேல வந்து போட போறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபைனலிஸ்டோட ஏவி தான் இது வரைக்கும் காமிச்சிருக்காங்க. அதுவுமே இப்ப கொஞ்சம் சீசன்ஸா வந்து முன்னாடியே அவங்களுக்கு வந்துட்டு அதை பிரசன்ட் பண்ணிடுறதுனால, வீட்டுக்குள்ளேயே பண்ணிடுறதுனால ஃபினாலே ஸ்டேஜ்ல அது எதுவுமே பண்றது இல்ல. பட் இன்னைக்கு ஜாக்லினுக்கு வெளியே அந்த ஸ்டேஜ்ல அந்த ஏவிய காட்டுறாங்க. அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. லாங்கஸ்ட் வீடியோன்னா சொல்றாங்க. 13 minutes கிட்டத்தட்ட வந்து ஏவியா. அது மட்டும் இல்லாம அந்த ஏவி வந்து அவ்வளோ பயங்கரமா இருக்கான். பிளாஸ்டா, இமோஷனா இருந்தாலும் சரி, ஆக்ஷனா இருந்தாலும் சரி, சிரிப்பு எல்லாமே வந்து அதுல இருக்கிறதுனால ஒரு ஃபுல் பேக்கேஜா வந்து அவங்களோட ஜர்னி வீடியோ இருக்குன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, அட்லீஸ்ட் விஜய் டிவி சென்ட் ஆஃப் ஆகுது கொஞ்சம் என்ன சொல்றது நியாயமா இருக்குன்றதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான். பிகாஸ் அவங்க வந்து வின்னராவோ ரன்னராவோ ஆக்க மாட்டாங்க கண்டிப்பா. அப்படியே அவங்க போயிருந்தா கூட ஓட்ஸே வரல, செகண்ட் பிளேஸுக்கும் தகுதி இல்லை, தேர்ட் பிளேஸுக்கும் தகுதி இல்லை, ஃபோர்த் பிளேஸுக்கும் தகுதி இல்லை, வேணா போனா போதுன்னு 5th பிளேஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இது இவ்வளோ மேலு மரியாதையோட வெளியில வந்துட்டு ஒரு கெத்தா நிக்கிறது அது எல்லாருக்கும் வாய்க்காது. வின்னருங்களுக்கே நிறைய நேரம் பாத்தீங்கன்னா வின்னருங்களுக்கே ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி ரன்னர் போன வாட்டி மணி இருந்தாரு, அவரு ரன்னர்ன்றது யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல, அவரே அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவரால். அது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது எதுவுமே இல்லாம வெளியில வந்து ஒரு மாஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. ஜாக்லினோட என்ன சொல்றது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். நம்மளுக்கு அதுதானே வேணும். கப்பு பணம் இதெல்லாம் செகண்டரிங்க. அந்த உள்ள போறதே எதுக்காக? அத்தனை பேர் மனசுல இடம் பிடிக்கணும். ஜாக்லின்னா யாருன்னு தெரியணும், முத்துக்குமரன்னா யாருன்னு தெரியணும், சௌந்தர்யான்னு இதுக்கு தானே பாடுபடுறாங்க. அதுக்குள்ள அத்தனை நாள் அசிங்கமான பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் தாங்கிக்கிட்டு அந்த ஃபைனலா அந்த அந்த ஒரு நாளுக்காக தான் இவ்வளவு போராட்டங்களும். அந்த ஒரு நாள் கூட நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல, பத்தோட கிளம்பு காத்து வரட்டும், உன்னை இவ்வளவு நாள் வச்சு சோறு போட்டு பாரு, அதுவே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வராம நான் வந்து நானே வெளியே போயிட்டேன், நீங்க யாரா என்ன தள்ளுறதுக்கு? மக்களால எவிக்ட் ஆகாம என்ன வெளியே ஆக்சுவலா அத வந்து விஜய் சேதுபதி சார் வந்து பேசியிருக்காரு. அங்க யாரோ கேட்டிருக்காங்க போல, இந்த மாதிரி அன்ஃபேரா நீங்க எவிக்ட் பண்ணிட்டீங்க ஒரு பர்சனை, எங்க ஓட்ஸ் இல்லாம நீங்க அவங்க தனியா கேம் மாதிரி டாஸ்க் மாதிரி வச்சு நீங்க எவிக்ட் பண்ணிட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவர் ஏதோ ஜஸ்டிபிகேஷன் எல்லாம் கொடுத்தாராம். பட் கடைசியில நான் அந்த விஷயத்த வந்து என் கண்ணு முன்னாடி நடந்திருந்தா நான் அதை விட்டுருக்க மாட்டேன், இதுக்கும் எனக்கும் ஆனா ஆக்சுவலா சம்பந்தம் இல்ல. அதுதானே உண்மை. நீங்க வந்து எப்படி நீங்க வந்து எங்களோட ஓட்டு இல்லாம சாச்சனாவை ஃபர்ஸ்ட் டே வெளியில அனுப்பினப்பயே என்ன பேச்சு வந்தது? மக்கள் ஓட் போடாம வெளியில அனுப்பாத ஒரு கண்டஸ்டன்ட் நீங்க எப்படி வெளியில அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொண்டு வந்தது வெரி ஃபேர் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏன்டா கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். பட் நடக்கிறது என்ன இருந்தாலும் நம்ம பார்த்து நம்ம தான் வெளியேற்றணும். இது சர்வைவரோட தீம் மாதிரி ஆயிடும். சர்வைவர்ல வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்றது டிராபேக்ஸா அந்த சீசன்ல அத்லெட்ஸா இவங்கலாம் அத்லெட்டிக்ஸ் ப்ரோக்ராம் அங்க நடக்குது. லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், அப்புறமா இவ்வளோ டிஸ்டன்ஸ், இவ்வளோ மீட்டர்ஸ், இவ்வளோ செகண்ட்ஸ்குள்ள ஓடணும், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. ஒண்ணுமே இல்லாம ஓரளவு ஓட முடியுங்கிறவங்களால முடியும். இப்ப அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 3 பாய்ஸுமே நல்லா பயங்கரமான அத்லெட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஓகேங்களா? 3 பேருமே நல்லா பண்ணிட்டாங்க. 3 கேர்ள்ஸ் நீங்க அது திங்க் பண்ணும்போது அதையும் சேர்த்து தானே திங்க் பண்ணணும். கேட்டா நாங்க அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து செலக்ட் பண்ணி அந்த மாதிரி அந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதுல சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா தான் நாங்க இதை பண்றோம்னு சொன்னா இது நாங்க எப்படி அது நீங்க காட்டுங்க. அந்த மாதிரி அவங்க ரீச் ஆனாங்க, இந்த இதை வந்து தூக்கிட்டு ஒரு ரன்னர் ஓடுறவங்க தெரியுமா பண்ணுவாங்க. அதான் அவங்க ஒண்ணு அதை பண்ணுவாங்க, இல்லன்னா கட் பண்ணி தான் நம்மளுக்கே சீன்ஸ் காட்டுறாங்க. ஒரு ட்ரோன் ஃபுல் ஷாட் அப்படி காட்ட மாட்டாங்க. ஏன் மேல இருந்து வைங்க ட்ரோனை, மேல இருந்து வச்சு மினிட்ஸ காட்டுங்க உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா. அதெல்லாம் பண்ண முடியல உங்களால. ஒழுங்கா காட்டணும். எப்படி இந்த எண்டு ரோடுக்கு ஒரு கேமரா வைக்கிறீங்க, அடுத்து கட் ஆகுது, டேர்ன் பண்ணும்போது ஒரு கேமரா வருது, கட் ஆகுது, மறுபடியும் அடுத்த டேர்னிங் வரும்போது கட் ஆகுது, திருப்பி அந்த வீடு கிட்ட ரீச் பண்ணும்போது ஒண்ணு வருது கட் ஆகுது, திருப்பி வீட்டுக்குள்ள போகும்போது ஒண்ணு கட் ஆகுது, திருப்பி வீட்டுக்குள்ள காட்டுறீங்க. இதுல எவ்வளோ என்ன வேணா பண்ணலாம். 38 நிமிஷம் 37 நிமிஷம் இல்ல, நீங்க 60 நிமிஷம் கழிச்சு உள்ள வந்தா சாரி செகண்ட்ஸ்
இப்போ ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த கேட்டை க்ளோஸ் பண்றீங்கல்ல, எல்லாருக்கும் ஒரு க்ளோஸ் பண்ணீங்கல்ல, ஒரு ஒரு த்ரெட்டன் தானே அது. பாரு நாங்க நீ முடிக்கல, இன்னும் நெக் ஆஃப் த மொமெண்ட்ல இருக்க அப்படின்னு சொல்லும்போது க்ளோஸ் பண்ணணும்ல, ஏன் க்ளோஸ் பண்ணல? அந்த இடத்துலதான் அவங்க லேட் ஆனதே. பட் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 35 செகண்ட் வந்து வெளியிலேயே ஆயிடுச்சு. நீ கால் வைக்கும்போது 36வது செகண்ட்னாங்க. ஓகேங்களா, 37 அது உள்ள வந்தோன்னு. வீட்டுக்குள்ள வரும்போது 37ன்னு சொல்றீங்க. ஒருத்தவங்களுக்கு நம்ம நேரா வரும்போது நம்ம ஒரு ஏதாவது ஒன்று காட்டும் போது இன்னும் நம்ம ஒரு 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 சடன் ஒரு இது எடுப்போம். அங்கே பவித்ரா வந்து ஒரு ஜம்ப் பண்ணி விழுந்தாங்க. ஆமா, எது அதுக்கு காரணம்னா ஏன்னா க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அப்ப என்ன தோணும், ஓ முடிய போகுது செகண்ட், அந்த ஐயோ முடிய போகுது அப்படின்னு வந்து உழறதுன்றது வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். பட் இவங்களோட நீங்க டோரே பெருசா க்ளோஸ் பண்ணவும் இல்ல, ஒரு சாதாரண ஒரு விஷயமா உள்ள இருந்தவங்களுக்கும் ஒண்ணுமே தெரியல. உள்ள வந்து ரீச் பண்ணி ஒரு செகண்ட் ஆன அப்புறமா தான் பாயின்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. பசார முன்னாடியே அடிக்க வேண்டியது தானே, நீங்க என்ன டைமிங்கோ கரெக்டா அடிக்க வேண்டியதானே. அப்ப உள்ள இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், வெளியில எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. ஓ அந்த டைம்குள்ள அவங்க வரல, அந்த பஸ்ஸர் அடிக்கும் போது அவங்க வீட்டுக்குள்ள ரீச் ஆகல அப்படின்னு தெரியும்ல. அவங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பஸ்ஸர் சவுண்டே வந்துச்சு. இப்ப எது உண்மை, அது எதுக்கு அதை அடிச்சீங்க? வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க பாருங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு காட்டுறதுக்கு பஸ்ஸரா, இல்ல வீட்டுக்குள்ள நீ இந்த டைம்குள்ள வரணும்ன்றதுக்காக அந்த மினிட்ஸ்க்கு பஸ்ஸரா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஓடும் போது அந்த பக்கத்துல காட்டிக்கிட்டே இருந்தீங்க. இவங்களுக்கு காட்டவே இல்ல, டொப்புன்னு நிறுத்திட்டீங்க. 0-0ன்னு காட்டுறீங்க. 0-0ன்னு காட்டினோன்னு உள்ள வர மாதிரி இருக்குது அவங்க. ஓகேவா? இதுல இன்னொன்னு என்னன்னா, ஜாக்லினுக்கு இந்த மாதிரி இவங்க பண்ணது பிளான்டுன்றது வந்து இவ்வளவு அப்பட்டமா வெளியில தெரியும்னு விஜய் டிவி யோசிக்கலையா? என்னோட மெயின் கொஸ்டின் அதுதான். ஒருவேளை அவங்க யோசிச்சு பண்ணணும்னே பண்ண மாதிரி இருக்கு. இத வந்து இவங்க பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்றத காமிச்சு மாதிரி டிஆர்பி ஏத்தணும்னு பார்த்தாங்களா? பொண்ணை வந்து நெகட்டிவா தான் வெளியில அனுப்பிச்சோம். நீங்க என்ன பண்றீங்கன்னு நம்ம பாப்போம். ஒருவேளை நெகட்டிவா அனுப்பிச்சோட ஆமாமா அந்த பொண்ணு தானே, அது ஃப்ராட் பண்ணும், அது வேஸ்ட் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? வெளியில வந்து எப்படியும் ஹேட்ரட் தான் வரும்னு நினைச்சீங்களா? இது தப்பா போகாதுன்னு நினைச்சீங்களா? ஒண்ணு தப்பா நீங்க நினைச்சது அது மிஸ்ஃபயர் ஆயிருக்கு உங்களுக்கே, அது மட்டும் எங்களுக்கு தெரியுது. இப்ப வந்து எல்லாத்துக்கும் சப்ப கட்டுவீங்க. நான் இருந்திருந்தா விட்டுருக்க மாட்டேன், நான் வந்து இருந்தா பண்ண மாட்டேன், ஏன் தூக்கி கப்ப கொடுங்க. ஏன்னா எப்படி அவர் சொன்னது, அங்க இருந்து டிராஃபியை எடுத்துட்டு வாங்க, நான் இங்க கடைசியா இன்னொரு டிராஃபி தரேன்னு சொல்லி டிராஃபியோட தான் வந்து வந்திருக்காங்க. டிராஃபிக்கு பதில் வேற டிராஃபி எங்க? அந்த டிராஃபியோ அமௌண்ட்டும் எங்க எங்களுக்கு? அப்படிதான் கேட்க தோணுது. எனிவேஸ் அவங்க நல்ல பயங்கரமான ஒரு ஏவி இருக்குன்றத கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணது. பட் இவங்க சொல்றதையும் நம்மளால முழுசாவும் நம்ப முடியல, கண்ணால பாக்காத வரைக்கும். சோ அதனால பார்த்து அது எப்படி இருக்குன்றத நம்ம வெளியில ஹைட் பண்ணி வெளியில ஹைட் பண்ணாங்க பாரு, முன்னாடி கதவு மூடிட்டாங்க, அவங்க வாசலுக்கு வெளியிலே நின்னு அழுதாங்க. இந்த பக்கம் வந்து சௌந்தர்யாவும் நிறைய இந்த இது வரும்போதே வந்து ஜாக்லின் சாரியில வந்து நின்னாங்க பாருங்க, அதுக்கு கரகோஷம் வந்து கடைசி அவங்க சாரியே கட்டல. அந்த ப்ரோமோஸ்ல பாக்கும்போது சூட் மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க, ஒயிட் அண்ட் கோல்டன் மிக்ஸ்ல. சோ நம்மளால யார் சொல்றதையுமே அவ்வளவு ஈஸியா நம்ப முடியல. பட் ஸ்டில் பாக்கலாம். இப்போதைக்கு அந்த லிஸ்ட் நாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். லிஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன், செகண்ட் வந்து விஷால், தேர்ட் வந்து சௌந்தர்யா, ஃபோர்த் வந்து ரயான் அண்ட் ஃபிஃப்த் பவித்ரான்னு. சோ இந்த லிஸ்ட் தான் இப்பயும் இருக்குது. பட் திடீர்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா சௌந்தர்யாடா பாருங்க இது சொல்லி யாரு வந்து ரன்னர் ஆகுறாங்க வின்னர் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. யார் இப்ப ரன்னர் நாங்க பார்த்தே ஆகணும்ன்றதுக்காக ப்ரோக்ராம பார்க்க வைக்கிறாங்க. தெரியல அதான் ப்ரோக்ராம பார்க்கணும்ன்றதுக்காக 150% விஷால் தாங்க. அதுவும் கடைசியா ஒரு 10 பொண்ணுங்களை படிக்க வைக்கிறாரு பாருங்க. அந்த பொண்ணுங்களை எல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு கரகோஷம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆளை கிட்ட வந்து அவங்க படிக்கிறாங்கன்னா அது எப்பேற்பட்ட நல்ல பசங்களா இருப்பாங்கன்னு தெரியும். இவ்வளவு நாள் இதை சொல்லாம இந்த நேரத்துல வந்து சொன்னதே அது ஒரு இதாது. ஏன்னா ராணுவ வந்து வாய திறந்தாலே பொய் தான் வரும், ராணுவுக்கு உண்மைன்றதே வராது. இல்ல இப்ப நான் இதை சொல்லணும், ஆரி அவர்களும் வந்து இந்த மாதிரிலாம் நிறைய சோசியல் இஷ்யூஸ்க்கு எல்லாம் வந்து வாய்ஸ் கொடுக்கறாரு. இல்ல அவர் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிருக்காருன்றது ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கே தெரியும். அதான் அதுக்கு முன்னாடில இருந்தே அவர் ஒரு இயக்கமே உருவாக்கி, ஆமா அதுல பாத்தீங்கன்னா அந்த பிளாக் பாண்டின்றவர் இருக்காரு, அவரும் இவரும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் சேர்ந்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறது, இந்த மாதிரி துணி எடுத்து கொடுக்கறது, பசங்களை ஏதோ படிக்க வைக்கிறதுன்ட்டு வெளியில டொனேஷனை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவர் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது தவிர்த்து மரம் நடுறது நிறைய அது மாதிரி பண்ணி, ஆமா தமிழ்ல கையெழுத்து போடுவோம், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து அவர் அட்ரஸ் பண்ணி அவர் பண்ணிருக்கிறதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா நம்மளுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாம அது அவர் உள்ள வரும்போதே இந்த இஷ்யூஸ்ல வெளியில வந்துருச்சு. இந்த மாதிரி பண்ணிருக்காரு, நாய் நரி எல்லாத்தையும் ஒன்னாக்கி விட்டாங்க. இப்ப பேட்மேனாலதான் ஆரி ஜெயிச்சாரு,
ஃபேட்மேனாலதான் வந்துட்டு நம்ம இப்ப முத்துக்குமரன் ஜெயிக்க போறாரு. எல்லாமே வெளில அவரு ஃபேட்மேன் என்னன்னா இததான் ஃபேட்மேன் ஆசைப்பட்டது. எல்லாமே தன்னால ஆமா எல்லாமே தன்னால நடந்துச்சு. தன்னால இல்ல தானால நடந்ததுதான். தான் தான் எல்லாமே பண்ண மாதிரி அவரு காட்டணும்னு நினைச்சத நடத்தினேன். மக்கள் வந்து அப்படியே வழிமொழிஞ்சு பண்றாங்கல்ல, அதுலதான் அவரு ரொம்ப ஹைப் ஆகுறாரு. என்ன தெரியுமா, நான் ஏதோ பண்ணுவேன், ஆனா நான் எப்பயுமே நான் இதுல இருக்கிறேனா, எப்பயுமே நான் டாப்ஸ்ல இருக்கேனா, எப்பயுமே நான் கிங் மேக்கரா இருக்கேனா, அந்த ஒண்ணுதான் அவர் ஆசைப்பட்டாரு. ஸ்பேஸ்ல பேசும்போது அவர் என்ன சொன்னாரு, எவ்வளவு கேவலமா பேசினாரு. ஆமா, அத பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, இந்த மாதிரி நீங்க வந்து எதுக்காக இந்த மாதிரி ஜாக்லின் மேல வன்மத்தோட இருந்தீங்க, உள்ள போகும்போது என்ன பேசுனீங்க, இப்ப என்ன பேசுறீங்க, என்ன உங்களுக்கு ப்ராப்ளம், அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க உங்களை? எனக்கு தெரிஞ்சு என்ன, நான் வெளிய முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படி தெரிஞ்சுதான் சேனல் என்ன வெளில அனுப்பி உள்ள அனுப்பி அத பண்ணி நான் வந்து வில்லன் ஆகணும்னு அவங்க பிளான் பண்ணாங்க. அந்த ஒண்ணுத்துக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அந்த பழமொழி பொருத்தமான ஆள் யாருன்னா இவருதான். வாயை மட்டுமே வச்சு காலம் பூரா நகர்த்திக்கிட்டு 4 பேரை ஏமாத்திக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறவரு இவருதான். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல அவரை. இல்ல இவரு போறாரு பண்றாரு எல்லாம் ஓகே, உங்களை வந்து இதுக்காக யூஸ் பண்றாங்க, உங்களை பலியாடாக்குறாங்க, இவ்வளோ விஷயம் நீங்க சொல்றீங்களே, நீங்க ஏன் வெளியில வரல? நான் தான் கேட்டனே, நான் சொல்லவா போக வேண்டாம். இன்னைக்கு பேசுறல என்னையாம உட்கார வைக்க முடியும், அதே சேனல்லே மறுபடியும் சொல்றாரு என்னையாம உட்கார வச்சிட முடியும். நீங்க நினைக்கிறீங்களா என்ன உட்கார வச்சிட முடியும்னு? நான் பேசினேன்னு வச்சுக்கேன், நான் பேசினேன்னா என்னதான் பேசினா சொல்லு. பவா செல்லதுரை இருந்தாரு இல்லையா, அவருக்கு உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல. அவர் என்ன பண்ணாரு, வெளியில வரணும், பேர் கெட்டு போச்சு, இப்படியே விட்டா சரியாவாது அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணாரு, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, என்னால எல்லாரும் ஏதாவது பண்ணி வெளியில வந்துட்டாங்க, என்னால முடியவே முடியாது, நான் போயே ஆகணும். காசு தானே எடுத்துப்பீங்க, இப்படிதான் சொன்னாங்க, காசு தானே எடுத்துப்பீங்க, எடுத்துக்கோங்க, எனக்கு தேவை கிடையாது, என்ன நான் வேணுமோ அதை நான் வெளியில வந்து சைன் பண்ணிக்கிறேன், என்ன உடனே வெளில அனுப்புங்க. உங்களுக்காக பேச தெரியாது, அதுவும் நீங்க கெஸ்டா போனவங்க, நீங்க தாராளமா வெளில வரலாம். இன்னொன்னு சார், உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க வந்து அவங்க எல்லாம் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பொய்யா சொல்ல வேண்டி இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது நீங்க அத முடிஞ்சு போச்சு கதா, எப்பா வெளில தள்ளி எடுத்துட்டு போய் அவரை வீட்டுல சேர்த்துருங்கப்பா, இல்லன்னா ஆஸ்பத்திரியில சேருங்கப்பா, நீ அவ்வளவு கூட சொல்ல வேணாம், எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது வேர்க்குதுன்னு நீங்க கொஞ்சம் சொன்னீங்கனாலே போதும். உங்களை அப்படியே உங்களை எப்படியுமே ராஜா மரியாதை கொடுத்து அந்த வீட்டுல உட்கார வச்சிருந்தாங்க, அத்தனை பேர் உங்களுக்கு வேலை பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது தண்ணி எடுத்துட்டு போய் ஐஸ் வாட்டர் வைக்கணும், ஐஸ் வாட்டர் ஹாட் வாட்டர் எல்லாமே பண்றாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷம் என்னால உடம்பு முடியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை கூட்டிட்டு போய் வீட்லயே விட்டுற போறாங்க. நீங்க இதுக்கு வந்து நான் கேட்டனே, நான் பண்ணனே, என்ன விடலையே அவர் பொய்யின்ட்டு அந்த பொய் மேல சொல்றாரு. அதை தவிர்த்து என்ன சொல்றாரு, அங்க போய் உள்ள போய் உட்காந்துட்டு நான் என்னத்துக்கு பண்ணேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல நீங்க யாரு என்ன பேசுறதுக்கு? இல்ல இல்ல ஒரே நிமிஷம் இந்த கேள்வி மட்டும் கேட்டுறேன். அவர் அழகா தான் சொன்னாரு, சார் நீங்க வந்து உள்ள போனீங்க, உள்ள போன உடனே உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து எல்லாத்தோட உரிச்சிட்டாங்க, அது உங்களுக்கு பிடிக்கல, அதுக்காக அந்த பொண்ணை நீங்க வந்து கேவலமா பேசுனீங்க. அது ஹோஸ்டும் சொன்னாரு, இத வந்து அவங்க மட்டுமே சொல்லல, வெளியில நடக்கிறத மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி அதை கேள்விப்பட்டு நான் பேசுறேன்னு சொல்லிதான் விஜய் சேதுபதி சொன்னாரு. அதுக்கு வேலிட் பாயிண்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி சொன்னப்பதான் அவங்க எழுந்து சொன்னாங்க, ஆமா சார் இவர் பண்ணது அப்படிதான் இருக்குன்னு. அப்ப கூட அவர் என்ன சொன்னாரு, நீங்க கரெக்டா தான் சொல்லிருக்கீங்கம்மா, இதை நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போனாரு. அப்பவே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு போஸ்ட் வந்து கேட்டோடனே வாயெல்லாம் தடுத்து நானா நடுங்கினேன், என்ன பத்தி அந்த ஊரே நடுங்க. ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ இவர் வந்து சொல்றாரு, அந்த ஸ்பேஸ்ல வந்து சொன்னாரு, நான் வந்து இந்த மிடில் கிளாஸ்ன்ற அந்த விஷயத்த வந்து ஜாக்லின் பேசுறத வச்சு சொன்னேன், அதுல அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க, நான் சௌந்தர்யாவை எக்ஸ்போஸ் பண்ண போய் அவங்களே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் மிஸ்டர் ஃபேட்மேன், இந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு ஜாக்லின் மேல கோவம் வந்ததுன்னார்ல, நாள் நீங்க தங்க புள்ள வெள்ளி புள்ள எல்லா புள்ளையும் அவங்கள சொல்லிட்டு நாள் அன்னைக்கு நைட் தான் உங்களுக்கு நீங்க கண்டஸ்டன்ட் உங்களுக்கு தெரிய வருதுன்னு சொல்றீங்க. அதையும் வந்து நம்ப முடியும், எல்லாருக்கும் சொன்னவங்க உங்களுக்கு சொல்லாம உள்ள அனுப்பிட்டாங்க. நீங்க வந்து உண்மை விளம்பியா இருந்திருந்தா, நீங்க உண்மை விளம்பியா இருந்திருந்தா நீங்க சொல்ற எல்லாத்தையும் எல்லாருமே நம்பியிருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க எல்லாமே பொய்யா சொல்றதுனால உங்களை நம்ப முடியல. இன்னொன்னு, இந்த இடத்துல அந்த நைட்டு தான் நீங்க உட்கார்ந்து ஒரு வட்டமேசை மாநாடு வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு அந்த நிமிஷம் சொல்றாரு, ஜாக்லின் வந்து வேஸ்ட்,
ஜாக்லினை நம்ம அட்டாக் பண்ணணும், நம்ம முத்துக்குமரனை சப்போர்ட் பண்ணணும். அன்னைக்கு ஜாக்லின் கிட்ட நீங்க இந்த மிடில் கிளாஸ் விஷயத்தையும் கொண்டு வரல, எதையுமே கொண்டு வரல. உங்களுக்கு நிறைய இது மூளையில வந்து ஸ்டோரேஜ் இருக்கும், ஆனா மக்களை எப்படி மேனிபுலேட் பண்றோன்றதும் வந்து ஃபேட்மேனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த விஷயத்த அவர் அன்னைக்கு நைட்டே பேசினாரு. ஆனா இங்க என்ன மாதிரி மாத்தி சொல்றாரு, அங்க அவங்க மிடில் கிளாஸ் விஷயத்தினால எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்களாமா. இவங்க எங்கேயுமே எக்ஸ்போஸ் ஆகல. அந்த பொண்ணை நீங்க முதல் நாள் தவிர்த்து அடுத்த நாள் அன்னைக்கு நைட்ல இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சீங்க. அன்னைக்கு நைட்ல இருந்து அந்த போர்டு எல்லாத்தையும் உட்காந்து மாத்திருக்காங்க நீங்களும் சிவகுமாரும். ஏன்னா எல்லாரும் வந்துட்டு பைத்தியக்காரங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது இல்ல, அந்த கண்டஸ்டன்ஸ் வந்து அவர் சொல்றாரு, நாங்க வந்து எங்களை கண்டஸ்டன்டா உள்ள விட்டாங்க, கெஸ்டா விடல, ஏன்னா வந்து கேட்கல அவங்க அப்படின்னாங்கல்ல. அப்ப உங்களை கேட்கலன்னா நீங்க அந்த லிஸ்ட்ல இல்லன்னு அர்த்தம். உங்களை கெஸ்டா தான் விட்டுருந்தாங்க. மத்தவங்க எல்லாம் கேட்டவொடனே நீங்களும் அது உள்ள பூந்துக்கிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்ப கூட ஒரு அப்படி உங்களை சொல்லலன்னா, உங்ககிட்ட நீங்க கண்டஸ்டன்ட் உங்களை சொல்லல அப்படின்னா நீங்களா ஏன் கண்டஸ்டன்ட் மாறுறீங்க? எனக்கு சொல்லலப்பா, நான் நேர்மையா தான் இருப்பேன். இத கண்டஸ்டன்ட் சொல்லி அனுப்புன ரியா பண்ணாங்க. உங்களுக்கு அது புரியுதா இல்லையா தெரியல. எப்படியும் உங்களால அவங்கள ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை நீங்களே சொல்றீங்க. பட் நான் எக்ஸ்போஸ் பண்ணி என்ன பண்ணீங்க? நீங்க இப்ப சொல்றீங்கல்ல சௌந்தர்யா ரியல், சௌந்தர்யா ரியல், இத மாதிரி சொல்லி சொல்லி சௌந்தர்யாவை நீங்க 3rd பொசிஷனுக்கு தள்ளிட்டீங்க. ஆமா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல முத்துக்குமரன் நீங்க வின்னர் ஆக்குனீங்கன்னு. முத்துக்குமரன் நீங்க வின்னர் ஆக்க முடியாது. முத்துக்குமரன் மக்கள் நினைச்சாதான் வின்னர் ஆக்க முடியும். ஆனா நீங்க தேவையே இல்லாம அவங்கள சப்போர்ட் பண்ணதுனால கடுப்பு ஏறி இன்னும் பயங்கரமா ஓட்டு வர வேண்டிய முத்துக்குமரனுக்கு ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாம அங்க வர சௌந்தர்யாக்கு வர ஓட்சி இப்ப நீங்க தான் திருப்பி விட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா இவரு சப்போர்ட் பண்ற ஆளு ஒரு பொய்க்காரனாவோ பித்தலாட்டக்காரனாவோ தான் இருக்க முடியும் அப்படின்ற நிலைமைக்கு ஜனங்க வந்துட்டாங்க. இவர் சப்போர்ட் பண்ற ஆள் இல்ல. இவர் யாரு நல்லா ஃபர்ஸ்ட் வருவாங்களோ உடனே அவங்களை இவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆமா, அதுதான் உண்மை. இப்ப நாங்கெல்லாம் எப்படி பேசுறோம்னா, நாங்க ஒருத்தர்கிட்ட கடைசி வரைக்கும் ஸ்டெபனா நிக்கிறோம். அவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்களோ மாட்டாங்களோ அப்படிலாம் கிடையாது. இங்க வந்து ஆரி மேல வராருன்னு ஆரி உடனே புடிச்சுக்கிட்டாரு அவரு. அது வரைக்கும் அவர் ஆரியா ஒன்னும் பெருசா சப்போர்ட் பண்ணல. முத்துக்குமரனுக்கு நீங்க முதல் நாள்ல இருந்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. ஏன் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவருதான் உங்களுக்கு அடுத்து அந்த வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல மூளையா இருக்கிறாருன்னு. இது நாங்க பார்த்த ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தப்ப நாங்க எல்லாருமே தெரியும். முதல் நாள்ல இருந்தே முத்து தான் வினர். ஏன் விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு, கப்பா அவர்கிட்ட குத்துட்டு மத்தவங்க எல்லாம் வெளில போயிட வேண்டியதானே, நாங்க வின்னர்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் நீங்க அவரை சப்போர்ட் பண்ணீங்க. போன வாட்டி அர்ச்சனாக்கு எதிரா இருந்தவரு திடீர்னு தான் அர்ச்சனா சப்போர்ட் பண்ணி லாஸ்ட் மொமெண்ட், இவர் எப்பயுமே லாஸ்ட் மொமெண்ட்ல பல்ட்டி அடிப்பாரு. ஆனா என்ன இங்க முத்துக்குமரனை சப்போர்ட் பண்ணிட்டே பல்ட்டி அடிக்கிறாரு. அந்த இடத்துல அங்க அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கடைசியில மாயாவுக்கு சப்போர்ட் போனாரு. சோ இந்த மாதிரி இவரால மாயாக்கு இல்ல, அவர் தினேஷ்க்கு போனாரு. தினேஷ் தான் வின்னர், நான் எழுதி குடுக்கறேன், அர்ச்சனாவால வின் பண்ண முடியாது. நீங்க வாய்க்கு வந்து என்ன வேணா பேசுங்க. உங்களுக்கு அந்த பஞ்ச் டயலாக் எல்லாம் நல்லா வருது, குரல் நல்லா ஒஸ்தி ஒஸ்தி. இல்ல நீங்க நல்லா ஒஸ்தி ஒஸ்தி தான் பேசுறீங்கல்ல. உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தா உங்களால ஏன் பேச முடியல? நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுங்க பிக் பாஸ்க்கு வந்தீங்க? அங்க வர பிக் பாஸ்ல வர்ற முக்காவாசி பேரு அவங்களுக்கு சினிமால ஒரு பிரேக் த்ரூ வரணும் தான் வராங்க. உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க நடிக்க போறது கிடையாது. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசி பண்ணி வெளி உலகத்துல வந்து மத்தவங்க எல்லாரையும் முட்டாள் ஆக்குறதுக்கு தான் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னா எதுக்கு பண்றீங்கன்னு சத்தியமா புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் உங்களை எதிர்த்துட்டாலே நீங்க என்னமோ ஹீரோ, நான் வில்லன், நான் ஹீரோ, நான் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட், நான் ஆன்டாகனிஸ்ட், நான் வந்து என்னோட கால் தூசிக்கு நீ வருவியா, எதை எடுத்தாலுமே யார எடுத்தாலுமே ஒரு இலக்காரமா எவ்வளவு அசிங்கப்படுத்த அடிச்ச மாதிரி பேசினா அடிச்சிருப்பாரு. அதுதான் உண்மை. அவர் உள்ள போனதுல என்ன சொல்லுங்க அண்ணே, என்ன அண்ணே, ஏதண்ணே, இப்படி ஏன் மத்தவங்க அண்ணன் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. உங்களுக்கு எப்ப கண்ணு தெரிஞ்சுதான் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களே, உங்களை வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்களே. நம்மள சொன்னா நம்மளால தாங்கிக்க முடியுமா? தீபக்கும் சொன்னாரு, தீபக் வந்து அங்க சொன்னாரு, நீங்க தான் பிஆர் ஒரே ஒரு மனுஷனை வின் பண்ண வைக்கிறதுக்காக தான் உள்ள வந்திருக்கீங்க. நீங்க 2 பேருமே தான் அதை பேசினாங்க. என்ன உங்க நேரம், அவரோட நேரம், அவர் அந்த நீங்க வந்தப்ப வெளில போயிட்டாரு. ஆனா நீங்க ஒரு ஆக்டிங் போட்டீங்களே, என்னால தீபக் போயிட்டாரு. எதை எடுத்தாலும் இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் தான் காரணம். இது என்ன ஏகாம்பரம், இமோஷனல் ஏகாம்பரம். நீங்க உருவாக்குன உலகத்துல எல்லாரும் கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட பிரம்மையோ இல்ல என்னவோ தெரியல. நீங்க இந்த மாதிரி பேசுற பேச்சாலதான், ஆனா இவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெனிஃபிட் இவரோட பேச்சால மட்டும்தான். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு காசு கொடுக்கணும்னாலோ இல்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்காக வந்து நிக்கணும்னாலோ எல்லாம் இந்த பேச்சுல மயங்கிதான் வந்து ஏமாறுறாங்க. கண்டிப்பா நீங்க சொல்றீங்க முத்துக்குமரனுக்கு வந்து என்ன இது இருக்கோ, இந்த மாதிரி பேசி ஒரு பர்சனை வந்து அவரால வந்து காலி பண்றதுன்னு இல்ல, அவரால் அட்ராக்டும் பண்ண முடியும், மேனிபுலேட் பண்ண முடியும், எல்லாமே அந்த பேச்சால பண்ண முடியும். அந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்கும் ரவி கிட்ட இருக்கு. இததான் எல்லாரும் உள்ள சொன்னாங்க. முத்துக்குமரனுக்கு பதிலா ரவீந்தர் இருந்தா அவர் தான் வந்து டைட்டில் வின்னர்னு.
எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இருக்கிற ஒரு 10% கெப்பாசிட்டி கூட இருக்குல்ல, இவருக்கு வாய் மட்டும் தான் இருக்குது. அவரால் டாஸ்க் ஆட முடிஞ்சது, அவரால் பல பேர்கிட்ட ஒத்து போக முடிஞ்சது, இவரால ஒத்துலாம் போக முடியாது. எதை எடுத்தாலும் டாமினேஷன் தான். நீ எல்லாம் என் கால் கீழே, நீ எல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ வந்ததே எனக்கு வேலை செய்யதான். அதுவும் பேசுறாரு கொஞ்சம் நேரம் கேப்பே இல்ல. ஐயோ அங்க உட்காந்துக்கிட்டு ஒண்ணு பேசுறாரு இல்ல வேலை வாங்குறாரு. நான் சமைக்கிறேன் இருக்கிறவங்க எல்லாரையும் புடிச்சு அதப்படி அதுல வேற அவங்க செஞ்ச சமையல் நல்லா இல்லன்னு சொன்னவரை முறைக்கிறாரு. நீங்க எல்லாம் கெடுத்து விட்டா நான் என்ன பண்ண முடியும்? நீங்க எல்லாம் இப்படி பண்ணீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? நீங்க ஒண்ணு பண்ணீங்க பாருங்க, நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு தண்ணிய ஊத்துறீங்க பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை என்னாரு. பின்ன அங்க இருக்கவங்களுக்கு நீங்க என்ன இவ்வளவு சமைச்சு 16 பேருக்கு சாப்பாடு செய்ய தெரியலன்னா அவன் நீங்க எதுக்கு சமைக்கிறீங்க? 16 பேருக்கு எப்படி பத்தும்? நீங்க ஒருத்தருக்காக நீங்க சமையல் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் 16 பேருக்கு என்ன பண்ணுவாங்க? தண்ணியை தான் ஊத்துவாங்க. இல்லையா அந்த சிக்கனே வேவலையே, அவ்வளவு தண்ணியை ஊத்தி கூட தண்ணி கழுவி சிக்கனை ஊற வச்ச தண்ணி எடுத்து அப்படியே போட்டு கொதிக்க வைக்கிறாரு. அந்த வெந்துகிட்டு இருக்கிறத பார்த்தா அதுல பார்த்தா பட்டர் போட்டிருக்காராம், நெய் போட்டிருக்காராம். இவரும் அந்த சௌந்தர்யா பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம்னே எனக்கு தெரியல. அவங்களும் தான் பண்ணாங்க, தெரியலன்னு ஒத்துக்கிட்டாங்க. இது தேவையே இல்லாம பிபியா கொண்டு போய் அவங்கள நுழைச்சாரே தவிர அவங்க நான் சமைக்கிறேன் எல்லாருக்கும் சமைச்சு போறேன்னு அவங்க சொன்னாங்களா? சொல்லல. இவரு தேவையே இல்லாம நான் சமைக்கிறேன், அதையும் சமைக்கிறதே டைமுக்கு வர்றது இல்ல. பசியில எல்லாம் உயிர் துடிச்சு இருந்தா நான் சௌந்தர்யாவை எக்ஸ்போஸ் பண்ணுவேன், நான் ஜாக்லின் எக்ஸ்போஸ் பண்றேன், எக்ஸ்போஸ் பண்ணல இல்ல உள்ளேயே விஷ்ணு சௌந்தர்யாக்கு பிஆர் பண்றாரு, அர்ச்சனா அருணுக்கு பிஆர் பண்றாங்க அப்படின்றதுலாம் பேசி வெளில 100% ரியல். நீங்க லாஸ்ட் நாள் 100% ரியல்னா என்ன? இல்ல மண்ணாங்கட்டினா என்ன? அதான் ஓட்டி முடிச்சிட்ட அப்புறமா நீங்க உட்கார்ந்து கதறுங்க அவங்க ரியல் மண்ணாங்கட்டின்னு. அது ஒரு பயமான இருக்கிற வரைக்கும் பொண்ணு வெளியில வந்துட்டு இருக்கிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணியாச்சு. என்ன எதுவும் நீ செய்ய கூடாது, நான் ரியல் தான் அவள சொன்னேன் அப்படின்னு சொல்வாரு போல இருக்கு. இல்ல அங்க நடுவுல விஷால்ன்றவரு சம்பந்தமே நம்ம இங்க முத்துக்குமரனுக்கு பிஆர் இருக்கு, சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்கு, ஜாக்லினுக்கு பிஆர் இருக்கு. நீங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம விஷால் யாரா அந்த பையன் உள்ள வந்துட்டாரு, அவர் ரன்னர் போயிட்டாரு. இப்ப இவங்க பிஆர் வச்சு பிரோஜனம் இல்ல, அதுவும் உங்க வாயால எல்லாமே போச்சு. நீங்க சொல்லுங்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ட்டு. அதாவது உங்களால வின் பண்ண வைக்க முடியாது, ஆனா ஒருத்தர் லைஃப் கெடுக்க முடியும்ன்றதான் நீங்க எல்லாராலையுமே பண்ண முடியும். அது எல்லாமே பண்ணுவாங்க. இவனூண்டு காமிச்சா போதும், அது பெருசா பரவிடும். நல்லதான் நம்மளால கொண்டு வந்து. ஏன்னா தர்ஷா குப்தா வெளியில போகும்போது தர்ஷிகாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஓன் ட்ரெஸ் அவங்க தோச்சு போடுறாங்கன்ட்டு. அதுதான் நின்னுச்சு. ஆமா கண்டிப்பா. அந்த மாதிரி ஒருத்தரோட இதை நேமையோ இல்ல இமேஜையோ கெடுக்கிறது ரொம்ப ஈஸி. அது நீங்கன்னு தேவையில்லை ரவீந்திரன், நீங்க உடனே நான் தான் அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் ஒருத்தர் அசிங்கப்படுத்த முடியும், ஆனா ஒருத்தரை வின் பண்ண வைக்க முடியுமா? முடியாது. சாச்சனாவை என்ன பண்ணி நீங்க நல்லவளா காட்ட முடியும்? அதை பண்ணுங்க பார்க்கலாம். உண்மையிலேயே உங்களுக்கு தரமா நீங்க வேணா சாச்சனாவோட பேரை இன்னும் கெடுக்க முடியுமே தவிர்த்து உங்களால நல்ல பேர்லாம் வாங்கி தர முடியாது. இன்னும் ஜாக்லினுக்கு அந்த பொண்ணு இவ்வளவு சொல்லியும் ரிஸ்க் எடுத்துச்சு. அது அது குட் அட்டெம்ப்ட் இல்ல அதெல்லாம் கிடையாது, அது எடுத்துச்சு, அது போயிடுச்சு. உள்ள எல்லாரும் சொல்லி மதிக்கல, அது சொல்றாரு. உள்ள எல்லாரும் சொன்னாங்க மதிக்கல, அவளா ஆனா இங்க சௌந்தர்யா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது உங்ககிட்ட நீங்க சொல்றீங்க சைக்காலஜிக்கலி நீங்க எல்லாரும் பேசுறது அவங்க கேட்டோன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அந்த டைம் இதை கொடுத்தோன்னு நம்ம பண்ணிடணும் அவங்களுக்கு தோணி இருக்கு. அது நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அப்பா அது மட்டும் இல்லையே, இவங்க போயிட்டு வந்ததுக்கு எவ்வளவு நக்கல் அடிச்சாரு, ஹாஃப் வேல வந்ததுக்கு நக்கல் அடிச்சாருல. என்னங்க நீ ஒண்ணு பண்ண பாரு, ஐயோ தலையெழுத்து. எப்படிமா உனக்கு மட்டும் தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படி. அதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க, நான் போயிட்டு பாதியிலே வந்துடுவேன், நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னாங்க. சொன்ன விஷயத்தையும் திரும்ப அவங்க செஞ்சாங்க, அவங்க சொல்லாத விஷயத்த செய்யல. நான் போய் கப்பு எடுத்துட்டு வருவேன் சார், நான் போய் அப்படியே அந்த கேஷை தூக்கிட்டு வருவேன் சார், சும்மா மின்னல் வேகத்துல நிப்பேன் சார் சொல்லிட்டு அவங்க பாதியில வந்தா பரவாயில்ல. அவங்க பேசுனதே உங்ககிட்ட மட்டும்தான். சார் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நான் பாதியில ஓடி போய் திரும்பி ஓடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு. எல்லாரும் பேசுறாங்க வேற மாதிரிமா, நீ சூப்பர். அது என்ன தெரியுமா, நிறைய பேர் எங்க கிட்ட எல்லாம் சொல்லுவீங்க 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்தீங்கன்னா அவருக்கு தான் இந்த 100 நாள் வேலை திட்டம். பிக் பாஸ்க்கு அப்புறமா திடீர்னு நியூஸ்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக வருவாரு, சம்பந்தமே இல்லாம. ஏதோ மகாலட்சுமி கல்யாணம் பண்ணாருன்னு, ஆமா இல்லன்னா ஆமா ஏதோ ஒரு கேஸ் ஏதாவது ஒண்ணு திடீர்னு தான் வருவாரு. இல்லன்னா அவர் வெளியில தெரியுது பிக் பாஸ் அப்பதான். அதுல ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுல இதாயிடுச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 100 படம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான், ஒரு 500 படம் பேசுறதே வேஸ்ட். இதோட முடிச்சுக்கலாம், உங்களை நாங்க லைவ்ல சந்திக்கிறோம். பாய்.